நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆனது வந்து நம்ம சார் தான். இந்திரன் சார், ஐ ரியலி மிஸ் யூ சார். எந்த ப்ரொமோஷனுமே வந்து நான் அவங்க கூட பார்க்க முடியல. பட் ஆஃப்டர் சோ மெனி ஃபிலிம்ஸ் இப்பவும் என்னோட பையன், நீங்க எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. என் பையன் பேர் தெரியுமா? தேவ். தேவ் வந்து மிஸ்டர் MS தோனி அவர்களை பார்க்கும்போது வந்து ஒரு 5 வயசு 6 வயசு இருக்கும். My daughter and my son, they both went and met MS Dhoni sir on a stage. அப்போ சிரிச்சுட்டு வெக்கப்பட்டுட்டு ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பான். முடிஞ்ச அந்த வீடியோ பாருங்க. இந்திரன் சார், he still has that innocence. அந்த அமைதியும் அந்த ஒரு இன்னசென்ஸும் வந்து அவர்கிட்ட இன்னுமே இருக்கு. இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், பல படங்கள் பண்ணியிருப்பாரு. எனக்கு கேரவேன் இருக்கா, எனக்கு கொடை கொடுத்தாங்களா, எனக்கு தண்ணி கொடுத்தாங்களா, எனக்கு சாப்பாடு வந்துச்சா, எனக்கு எங்கே உட்கார வைக்கிறாங்க, எதுவுமே பார்க்க மாட்டாரு. ஆனால் ஒரு சீன்ல வந்து நின்னார்னா அவரை யாரையும் ஜெயிக்கவே முடியாது, அவரை அடிச்சுக்கவே முடியாது. He had abundance of energy. Yeah, he's a wonder. He surprises you every time. என்ன சீன் கொடுத்தாலும் சரி, எத்தனாவது டேக்கா இருந்தாலும் சரி, ஒரு 200 பேர் இருந்தாலும் சரி, அவர் தனியா தெரிவார். எங்கிருந்து அந்த எனர்ஜி எடுத்துட்டு வருவார் அப்படின்னு தெரியல, எங்கிருந்து அந்த பவர் எடுத்துட்டு வருவாருன்னு தெரியல. அட் திஸ் டைம் நானும் அவரும் சேர்ந்து தான் வந்து நேஷனல் அவார்ட் வாங்கினோம். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா he is defined who he is. ஐ திங்க் ஆரம்பத்தில் அவர் இந்த கேரக்டர்ஸ்லாம் வேற, அதுக்கப்புறமா வந்து விடாமுயற்சியாக வந்து அவர் என்னோட அடையாளம் இது கிடையாது, திஸ் இஸ் நாட் மீ. நான் வந்து ஒரு டெய்லராக என் வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம், காஸ்டியூமராக இருந்திருக்கலாம், பட் ஒரு ஆக்டராக என்னோட வாழ்க்கை இதோட மட்டும் நின்றக்கூடாது அப்படின்ட்டு திரும்பி அவரை ரீஇன்வென்ட் பண்ணி அது ஒரு ஹாஃப் பிளைண்டாக வந்து ஒரு த்ரில்லர், ஒரு கில்லர் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்தாலே வந்து மிரள்ற மாதிரி இருக்கும். So he's been an inspiration for me on this set, and again to see him go back and I think ஒரு 7th standard exam இப்போ மறுபடியும் எழுதிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். The amazing our life memories வந்து பண்ணிக்கிறதும், அவரை ரீடிஃபைன் பண்ணிக்கிறதும், ரீஇன்வென்ட் பண்ணிக்கிறதும் வந்து I think we all should take him as an inspiration. My respects to him here today from the stage, and அவர் கூட இன்னும் நிறைய படங்களும் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அவருக்கு நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன். மற்றபடி RJP, my director, I've said this before, எல்லாமே வாழ்க்கையில் வந்து ஒரு ரோல் தான் பண்ண முடியும், பட் he is again defined what you can be every time. ஒரு ப்ரொஃபஷனலையும் வந்து அதில் பெஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருக்காரு. RJ பாலாஜி அவர்களுக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் ஒரு முக்கியமான படமாக நான் அதை பார்க்குறேன். இது வரைக்கும் ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இந்த படத்துக்கும் ஒரு நிறைய வித்தியாசம் இருக்கும். First half will be emotional boardroom drama, and second half will have multiple theatre moments. நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி, கை தட்டுற மாதிரி, ரசிக்கிற மாதிரி பல மூமெண்ட்ஸ் வந்து ஐ திங்க் he has created and it has worked well. அவரோட கோரும் அதுதான், எமோஷனலாக இருக்கிற சீனும் ரொம்ப உண்மையாக இருக்கும், ஒரு லாஃப்டர் இருக்கு, ஒரு சிரிப்பு இருக்கு, தியேட்டரை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும்னா அதுலேயும் வந்து ஒரு 100% உண்மை இருக்கும். I think that's what we have tried and that's what we will achieve. May 14th இந்த படம் வந்து உங்களுக்காக வருது. I'm sure we will get all your love again. என்னோட அன்பான தம்பிகளுக்கு, தங்கைகளுக்கு, என்னோட அன்பான ஃபேன்ஸ்க்காக எவ்வளோ பண்ணாலும் பத்தாது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். All I want to say is this. நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு நான் உண்மையா நினைக்கிறேன், வேண்டுறேன். I know you are all in a very crucial, important age also. அதனால ஒரு சீனியரா, ஒரு அண்ணனா சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து, இப்போ RJP சொன்ன மாதிரி தான், where there is a will there is a way. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுவாக ஆவீங்க. மகாபாரதத்தில் சொல்லிட்டாங்க, நீ என்ன ஆக வேண்டும் என்று ஏங்கி தவிக்கிறாயோ அதுவாகவே நீ ஆவாய். ஐ ரியலி விஷ் அண்ட் ப்ரே, என்னென்ன ஆசைப்படுறீங்களோ பெருசா கனவு காணுங்க, எல்லா கனவும் நிஜமாவே நினைவாகும், எல்லாமே உண்மையாகும். so many examples are here. எனக்கு இது நடந்திருக்குன்னா உங்களுக்கு இன்னும் பெருசா நடக்கும். ஸோ இந்த வயசை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க.
உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சில டைம் வந்து ஆச்சரியப்படுத்தும். ஸோ பிலீவ் இன் யுவர் ட்ரீம்ஸ் அண்ட் மேக் இட் பிக் இன் லைஃப். ஐ ப்ரே ஃபார் யூ. ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பினஸ். அன்பை கொடுங்க. உண்மையான சந்தோஷம் வந்து இன்னொருத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. Hats off to all your charities and social responsible works you have been doing for all these years. எல்லா கொடியும் பார்க்குறேன். நான் எங்கே போனாலும், துபாய் போனாலும் சரி, எங்கேயாவது ட்ராவல் பண்ணாலும் சரி, திருச்சூர் வாங்க சொல்லுவாங்க, திருவனந்தபுரம் வாங்க சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் வந்து பாருங்க, உங்களோட ஃபேன் கிளப்ஸ் என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க அப்படிங்கிறத வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் விச் இஸ் நோ ஈஸி. 28 வருஷமா கண்டினியூஸாக இந்த அன்கண்டிஷனல் லவ் கொடுக்குற அத்தனை பேருக்கும் நான் தலை வணங்குறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் லவ். அண்ட் இங்கே இருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கு, டு ஆல் த லவ்லி பீப்புள் ஃப்ரம் த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் all the media people, journalists, all the supporters, all the bodyguards, bouncers and photographers, இங்க இருக்கிற யூடியூப் சேனல்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் என்னோட அன்பு, என்னோட நன்றி. Thank you so much for making this evening very, very special. And I'm really hoping we will make you happy in the theaters. May 14th with Karuppu. I'm really, really hoping we will satisfy you. And hats off to this love. Again, I'm seeing this purest form of love everywhere. Thank you for making me feel very, very blessed. Thank you. അപ്പോൾ ഇനി അടുത്തതായിട്ട് നമ്മളുടെ ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട ഒരു കലാകാരിയെ വേദിയിലേക്ക് സ്വാഗതം ചെയ്യുകയാണ്. നമ്മുടെ നാട്ടുകാരിയാണ്, മലയാളിയാണ്, സംസ്ഥാന അവാർഡ് ജേതാവാണ്. മലയാളം പോലെ തന്നെ അന്യഭാഷാ ചിത്രങ്ങളിലും ഗംഭീര പെർഫോമൻസ് പുറത്തെടുക്കുന്ന ആളാണ്. സ്വാഗതം ചെയ്യാം നമ്മുടെ ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട സ്വാസികയെ വേദിയിലേക്ക്. ഒരു വലിയ കൈയടി നൽകി സ്വാഗതം ചെയ്യാം സ്വാസിക. നമസ്കാരം തിരുവനന്തപുരം, സുഖല്ലേ? ഒരുപാട് സന്തോഷമുണ്ട് സൂര്യ സാറിന് വേണ്ടിയിട്ട് നിങ്ങളിങ്ങനെ കാത്തിരിക്കുന്നതും കൈയടിക്കുന്നതും ആർപ്പ് വിളിക്കുന്നതും ഒക്കെ എനിക്കും എക്സ്പീരിയൻസ് ചെയ്യാൻ സാധിച്ചതിൽ ഒരുപാട് സന്തോഷം. ഞാനൊരു ഇത്രയും വലിയൊരു സെലിബ്രേഷൻ ആയിട്ട് ഒരു സിനിമയുടെ ഭാഗമായിട്ട് വരുന്നത് കറുപ്പിന് വേണ്ടിയിട്ടാണ്. അപ്പൊ അത് എനിക്കും അഭിമാന നിമിഷമാണ്. കാരണം നമ്മുടെ നടുപ്പിൻ നായകൻ സൂര്യ സാറിന്റെ സിനിമ ആയതുകൊണ്ടാണ് നിങ്ങളിങ്ങനെ നിൽക്കുന്നതെന്ന് എനിക്കറിയാം. ബാക്കി ആരും നിങ്ങൾക്കൊരു പ്രധാനമല്ലെങ്കിൽ പോലും ഞാനും ഈ സിനിമയിൽ ഒരു ചെറിയ ക്യാരക്ടർ ചെയ്തിട്ടുണ്ട്. അപ്പൊ എന്തായാലും ഇനി ഒരൊറ്റ ദിവസമുള്ളൂ. മെയ് 14-ാം തീയതി കറുപ്പ് റിലീസ് ആവാൻ പോവുകയാണ്. സൂര്യ സാറിന്റെ വേറെ ഒരു ഭാവം, ഒരു എനർജി എല്ലാം നിങ്ങൾക്ക് കാണാൻ സാധിക്കും. ശരിക്കും ഒരു വിഷ്വൽ ട്രീറ്റ് ആണ് RJ ബാലാജി സർ നമുക്ക് വേണ്ടി ഒരുക്കിയിരിക്കുന്നത്. സോ അദ്ദേഹത്തിന്റെ ഒരു എനർജിയും തീർച്ചയായിട്ടും ഈ സിനിമയിൽ ഉണ്ടാവും. അപ്പോൾ കണ്ണിന് കുളിർമയേകുന്ന കുറെ നല്ല കാഴ്ചകൾ കോർത്തിണക്കിയ ഒരു സിനിമയായിരിക്കും കറുപ്പ്. എന്തായാലും എൻ്റെ ഭാഗത്തുനിന്നും എൻ്റെ നാട്ടിലേക്ക് സൂര്യ സാറിനും ബാലാജി സാറിനും സ്വാഗതം. വണക്കം. ഇത് എന്നോട് ഊര് വണക്കം. ആൻഡ് ഇന്ന് സൂര്യ സാറിനെ കാണാൻ ഒരു പ്രത്യേക ഭംഗി. നമ്മുടെ വന്നപ്പോൾ നിങ്ങൾ ரொம்ப അഴകാ இருக்கீங்க സാർ. അപ്പോൾ എൻ്റെ ഭാഗത്ത് എനിക്കൊരു ആഗ്രഹമുണ്ട്, സൂര്യ സാറിന് ഒരു ജയ് വിളിക്കണം എന്ന്. നിങ്ങളുടെ കൂടെ ഉണ്ടാവില്ലേ? Super happy, super grateful to him. Pinne, Surya sir. Surya sir was like, how do I say? കുഞ്ഞിലെ തൊട്ട് ഫേവറേറ്റ് ആക്ടറാണ് ആരാന്ന് ചോദിച്ചു കഴിഞ്ഞാൽ ഉറപ്പായിട്ടും ഞാൻ സൂര്യ സാറും നമ്മുടെ മലയാളത്തിലെ കലാഭവൻ മണി സാറെയാണ് ഞാൻ പറയാറുണ്ടായിരുന്നു എപ്പോഴും. അപ്പോൾ എനിക്ക് അത്രയും പെർഫോമൻസ് വൈസ് ഞാൻ കുഞ്ഞിലെ അതിനൊരു കണ്ണുണ്ടായിരുന്നു എന്നുള്ളതിൽ സന്തോഷം. കാതില് ചെയ്തിട്ട്, അതായത് RJ ബാലാജി സാർ ആയാലും എന്നെ കാതില് കണ്ടിട്ടാണ് എന്നെ വിളിക്കുന്നതെന്ന് അറിയാൻ കഴിഞ്ഞു. ആ സെറ്റില് സൂര്യ സാർ ഹാഡ് കം വൺ ഡേ. എന്നാൽ എനിക്ക് അന്ന് ഷൂട്ട് ഉണ്ടായിരുന്നില്ല. ഷൂട്ടില്ലാത്ത ദിവസമായിരുന്നു. അന്ന് രാവിലെ എന്നെ ഉറക്കത്തിൽ നിന്ന് വിളിച്ചേക്കാണ് അസിസ്റ്റന്റ്. ഒരു വീഡിയോ കോൾ ഷോട്ട് ഉണ്ട്, കോളിൽ വരുമെന്ന്. ഞാൻ എഴുന്നേറ്റിട്ടുള്ളൂ രാവിലെ. നേരെ ഫോൺ എടുത്തു, വീഡിയോ കോൾ ഷോട്ടൊക്കെ കഴിഞ്ഞു. ഞാൻ അവിടെ വെച്ചു. അപ്പം മമ്മൂട്ടി സാർ ഇങ്ങനെ, നീ പോയില്ലേ എന്ന് ചോദിച്ചു എൻ്റെ അടുത്ത്. കോളിൽ ഇരിക്കുക ഞാനിപ്പോഴും. നീ പോയില്ലേ എന്ന് ചോദിച്ചു. ഞാനില്ല. അങ്ങനെയാണ് നിൽക്കുക, ഒരാളെ കാണിച്ചു തരാം എന്ന് പറഞ്ഞ് ആളിങ്ങനെ പതിയെ പുറത്തേക്ക് പോകുന്നു. ജ്യോതിക മാമിൻ്റെ അടുത്ത് ഫോൺ കൊടുക്കുന്നു. പതിയെ തിരിക്കുമ്പോൾ ഞാൻ കാണുന്നത് സൂര്യ സാറാണ്. ഞാൻ രാവിലെ എഴുന്നേറ്റ് എൻ്റെ കണി എന്ന് വേണേൽ പറയാം സൂര്യ സാറിനെ കണ്ടേ.
അത് എനിക്ക് ഒരിക്കലും മറക്കാൻ പറ്റാത്തൊരു മൊമെന്റ് ആണ്. അന്ന് ഞാൻ അമ്മേനെ വിളിച്ച് ഞാൻ കാര്യം പറഞ്ഞു, അമ്മ ഇങ്ങനെ ഉണ്ടായി, ഞാൻ എനിക്ക് വീഡിയോ കോളിൽ സൂര്യ സാറിനെ കാണാൻ പറ്റി. അപ്പൊ അമ്മ എൻ്റെ അടുത്ത് ആദ്യം പറഞ്ഞു, അക്കു നിനക്ക് പോവായിരുന്നല്ലോ, അവിടെ തൊട്ടടുത്തായിരുന്നല്ലേ ഷൂട്ട്, ജസ്റ്റ് അവിടെ പോയി കാണാമായിരുന്നല്ലോ നേരിട്ടെന്ന് പറഞ്ഞു. അപ്പൊ ഞാൻ ചുമ്മാ ഒരു ഷോയ്ക്ക് ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞു, ആളുടെ ഒക്കെ നേരിട്ട് അഭിനയിക്കുമ്പോൾ ഞാൻ കാണാം ആളെ എന്ന് പറഞ്ഞു. അത് അതേപടി സംഭവിച്ചിട്ടുണ്ട്. എനിക്ക് എങ്ങനെ ഈ സന്തോഷം അറിയിക്കണമെന്നറിയില്ല. അത്രയും പവറിൽ വിശ്വസിക്കുന്നുണ്ട്, കറുപ്പിൽ വിശ്വസിക്കുന്നുണ്ട് ഇപ്പോൾ ഓവർ ദ ടൈം. കാരണം ഒരു ഹെവൻലി ഫീൽ ആയിരുന്നു, മൊത്തത്തിൽ ഒരു ഗോഡ്ലി ഫീൽ ആയിരുന്നു ത്രൂ ഔട്ട് ദിസ് മൂവി ഫോർ മീ. എന്തായാലും താങ്ക് യു എവ്രി വൺ. ഇതിന്റെ വിഷ്വൽസ് JK വിഷ്വൽസ് അടിപൊളിയായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. പിന്നെ പ്രൊഡ്യൂസേഴ്സ് പ്രകാശ് ബാബു സർ, പിയർ പ്രഭു സർ, എല്ലാവരോടും നന്ദി. ഇവരൊന്നും വിചാരിക്കാണ്ട് ഞാൻ ഇവിടെ ഉണ്ടാവില്ല. പിന്നെ അരുൺ, എന്റെ മലയാളി കൂട്ട് ഇൻ ദ സെറ്റ്. ഈ വരുണും അരുണിന്റെ ടീമും ആയിരുന്നു എനിക്ക് മലയാളത്തിൽ കുറച്ച് സംസാരിക്കാനുള്ള ഒരു കൂട്ടുണ്ടായിരുന്നു. പിന്നെ ശ്വാസൊക്കെ ചേച്ചിയുണ്ട്. പിന്നെ അങ്ങനെ എല്ലാവരും ഒരു മലയാളം റിപ്രസെന്റ് ചെയ്യുന്ന ഒരു രീതിയിലുമാണ് നമ്മൾ ഇരിക്കുന്നത്. എല്ലാവരും സപ്പോർട്ട് വേണം ഗൈസ്, ഉണ്ടാവില്ലേ? യെസ്. സോ താങ്ക് യു